நடிகை கஸ்தூரி சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றிலே தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து, குறிப்பாக தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக ஒரு சர்ச்சை கிளம்பியது. அந்த கிளம்பியை அடுத்து அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்க போய என்ற தகவல் பரவியுடன் முன்ஜாமீனுக்காக சென்னை உயர்நீதிமன்ற கிளையை அணுகியிருந்தார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையை வந்தபொழுது அவர் ஏற்கனவே கஸ்தூரி சமூக ஆர்வலாக இருந்து சமூக ஆர்வம் என்று குறிப்பிடும் கஸ்தூரி இப்படி பேசலாமா என்று கண்டனம் தெரிவித்தார். இந்த நிலையிலே தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது முன்ஜாமீன் வழக்கு தொடர்பாக. இன்று முன்ஜாமீனை மறுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார், தீர்ப்பளித்திருக்கிறார். அதிலே சமூக ஆர்வலர் கூறும் நடிகை கஸ்தூரி பெண்கள் குறித்து வெறுப்பு பேசியது ஏற்கக்கூடியது அல்ல என்ற வகையில் கூறி முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்திருக்கிறார். முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என போலீஸ் தரப்பிலும் வாதிடப்பட்டது. அதற்கு காரணமாக அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும், இது பின்னணியில் ஏன் இப்படி பேச, எதற்காக இப்படி பேச என்ற வகையில் கைது செய்து விசாரிக்க வேண்டியிருப்பதால் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்ற வகையில போலீசார் மறுப்பு தெரிவித்தார். அந்த வகையில் தற்போது நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடிகை கஸ்தூரி தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை தேடுவதற்காக 2 தனிப்படைகளை போலீசார் அமைத்திருக்கின்றனர். சென்னை போலீசார் கஸ்தூரி தற்போது ஹைதராபாத்தில் இருக்கிறாரா, எங்கிருக்கிறார் என்ற வகையில் அவரை தேடும் பணியில் தீவிரமாக இருக்கிறார். தற்போது முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருப்பதால் கஸ்தூரி எந்த நேரத்திலும் கைதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ கஸ்தூரி கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்ஜாமீனை மறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துள்ளதால் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நடிகை கஸ்தூரி அடுத்ததாக என்ன செய்யப்போம் என தெரியவில்லை. ஆனால் நடிகை கஸ்தூரிக்கு நெருங்கிய வட்டாரம் நாம் விசாரித்த போது முன்ஜாமீன் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய முதற்கட்ட கருத்திலேயே கடும் கண்டனம் தெரிவித்திருந்தால் முன்ஜாமீன் ஒருவேளை கொடுக்கப்படவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகப் போகிறோம் என்ற வகையில் தெரிவித்திருந்தால் மேன்முறையீடு செய்ய போகிறோம் என கூறியிருந்தார்கள். எனவே அந்த வகையில் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை கஸ்தூரி எடுப்பார் என தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக கஸ்தூரியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என போலீசார் தீவிரமாக இருக்கின்றனர். ஏற்கனவே 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தனிப்படை ஹைதராபாத் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஹைதராபாத்திலே அவர் இருக்கலாம் என்ற வகையிலும் தகவல்கள் பரவுகின்றன. ஆனால் எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து கஸ்தூரி பொதுவாக தொலைக்காட்சி நிலையங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் அழைப்புகளை ஏற்கக்கூடிய தொலைபேசியில் அழைத்தால் நிச்சயமாக பேசக்கூடிய ஒரு கஸ்தூரி. ஆனால் தற்போது அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருக்க என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தனிப்படை போலீசார் அவரை நெருங்கிவிட்டதாகவும் இன்றோ அல்லது நாளையோ அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.